Good morning, children. So this is the part 6. What we are going to see here, the polymerization reaction. So how we can amplify the DNA into many copies. So that is we are going to see. நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி ஒரு கிரிமினல் கேஸில் ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உள்ள ரிசர்ச்சுக்கு நிறைய டிஎன்ஏ காப்பீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வச்சு நம்ம வந்து நிறைய காப்பி வந்து ஆம்பிளிஃபை பண்ண முடியும். அந்த டெக்னிக் பேர் தான் பிசிஆர், polymerization reaction. So this is the polymerization reaction. So there are various steps are involved in polymerization. Step 1, we are cutting the DNA into 2 by using the enzyme endonuclease. ஸோ அந்த வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு பாருங்கள், அதான் டீநேச்சரிங் அப்படின்னு பேர். ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக சிங்கிள் ஸ்டாண்டர்டாக நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம்ல. ஸோ ப்ளூ கலரில் 5' end to 3' end ஒரு ஸ்டாண்டும் 3' end to 5' endன்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. அதோடைய டிஎன்ஏ ப்ரைமர் எடுத்திருக்காங்க, டிஎன்ஏ பாலிமரேஸ் டேக் என்சைம். ஸோ இப்போ ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு, 2 ஸ்டாண்டை தனியாக பிரிக்கிறோம். ஸ்டெப் 2 அனீலிங். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இந்த ப்ரைமர் வந்து இதோட வந்து சேருது. ப்ரைமர் இருக்குதா, ஒன்று வந்து 5' to 3' ஆட் ஆகுறது, 5' to 3' ஆட் ஆகுறது. ஸோ என்ன ப்ரைம் எண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் எண்ட் வந்து அப்படியே வரும். அடுத்து ஸ்டெப் 3 பாலிமரேஸ் என்சைம், அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அதில் வரும். ஸோ நைட்ரோஜினஸ் பேசஸ் ப்ரைமரில் தொடர்ந்து என்ன செய்யும், ஆப்போசிட் ஸ்ட்ராண்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அதான் வந்து சிந்தசைசிங். அடுத்தது ஸோ த cycle was repeated and a whole strand was formed with the help of DNA primer and tag polymerase enzyme. ஓகேவா, டேக்னு ஏன் பேர் அப்படின்னு நினைக்கி, தெர்மோஃபிலஸ் அக்வாட்டஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து எடுக்கப்பட்ட இந்த என்சைம். ஸோ அதில் வந்து ஹை டெம்பரேச்சரில் வாழக்கூடிய பாக்டீரியா, அதில் உள்ள ஜீனை வச்சு நம்ம வந்து இங்கே பாலிமரேஸ் என்சைமை நம்ம அங்கேருந்து ஐசோலேட் பண்ணதுனால அதுக்கு பேர் டேக். ஓகேவா, ஸோ இப்படி எந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டையும் நம்மளால் ஆம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ 2 நியூ ஸ்ட்ராண்ட்ஸ் டெவலப் ஆகுதா, இதை மாதிரி சைக்கிளை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா we will get more copies. Okay, so polymerase chain reaction is an in vitro amplification technique used for synthesizing multiple identical copies of DNA of interest. அதான் பிக்சரில் பார்த்தோமா, developed by Carey Mullis, Nodal, Laureate. Denaturation this is the first step, or primer annealing and synthesis, primer extension are the 3 steps involved in PCR. So double stranded DNA of interest is denatured. நமக்கு எந்த DNA காப்பி வேணுமோ அதை denatured பண்ணுறோம், 2 ஸ்ட்ராண்டாக பிரிக்கிறோம் by high temperature. This is called denaturation. And strand is allowed to hybridize with the primer. Primer அப்படின்னு ஒன்று DNA primer அப்படின்னு பார்த்தோம்ல, அதோட அட்டாச் பண்ணுறதுக்கு அதை அலோவ் பண்ணுறாங்க. Primer template is used to synthesize DNA by using tag DNA polymerase. அந்த primer இருந்தால் தான் அந்த தொடர்ந்து நைட்ரோஜினஸ் பேசஸ் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆட் ஆகும் with the help of tag DNA polymerase. டேக்னா என்னன்னு சொல்லிட்டு, ஹை டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவுடைய என்சைம் தான் அதில் எடுத்திருக்காங்க. டேக்னா அதோடைய ஜெனரிக் ஸ்பீசிஸ் நேமை தான், அதாவது தெர்மோஃபைலஸ் அக்வாட்டிக்ஸ் அப்படின்னு பேர், அதோடைய நேமை தான் அது டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இல்லையா, நமக்கு நல்லாவே தெரியும். நடுவில் இருக்குது நைட்ரோஜினஸ் பேசஸ், ஸ்ட்ராண்ட் வந்து பாஸ்பேட் அண்ட் சுகர் மாலிகுல் இல்லையா. ஸோ பிசிஆர் காம்பனன்ட்ஸ்க்கு என்னெல்லாம் வேணும், டிஎன்ஏ சாம்பிள், ப்ரைமர், நியூக்ளியோடைட் பேசஸ், பிசிஆர் டியூப் வேணும், மிக்ஸ் பஃபர், tag polymerase. So these are the components involved in polymerization reaction. ஓகேவா, சரி. ஸோ தெர்மல் இதுதான் பிசிஆர் உடைய இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டீநேச்சரிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 95 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஏற்றும் போது 2 ஸ்டாண்டும் தனியாக பிரியுது பாருங்கள், டபுள் ஸ்டாண்டர்ட். அனீலிங்
ப்ரைமரை வந்து ஜாயின் பண்ணுறோம், அதான் அனீலிங். அப்புறம் டிஎன்ஏ டேக் பாலிமரேஸ் அதோட அட்டாச்ட் ஆகி ப்ரைமரோட அட்டாச்ட் ஆகி கண்டினியூஸ்லி இட் வாஸ் சிந்தசைஸ், தட் இஸ் கால்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? டீநேச்சுரேஷன் திருப்பியும் உங்களுக்கு ரிப்பீட்டடாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 95 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஷார்ட் டைம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டார்கெட் டிஎன்ஏ இஸ் ஃப்ராக்மெண்டட் இன்டு 2 ஸ்ட்ராண்ட். Annealing. Annealing is done by rapid cooling of the mixture, allowing the primers to bind the sequence on each of the 2 strands flanking the target DNA. Cool பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா primer வந்து போய் attached ஆகும். That is called annealing stage. Denaturing stage, annealing stage, and then extended stage was extended in the temperature 72 degree centigrade. So அடுத்து synthesis. The temperature of the mixture is increased to 75 degrees Celsius for a sufficient period of time to allow tag DNA polymerase to extend each primer by copying the single stranded template. End of incubation, both single template strands will be made partially double stranded. So இப்போ நம்ம இதில் சொல்கிறோம் extend. எப்படி extend ஆகுது? ஸோ ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் நம்மளுக்கு நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும். என்னெல்லாம் நைட்ரோஜினஸ் பேஸஸ் இருக்கலாம்? அடினைனாக இருக்கலாம், தைமீனாக இருக்கலாம், குவானைனாக இருக்கலாம், சைட்டோசினாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த டிஎன்ஏ ப்ரைமர் வந்து ஆட் ஆகுறது. அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் ஏ இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஆட் ஆகணும்? டி. அங்கே ஜி இருந்துச்சுன்னா இங்கே சி ஆட் ஆகணும். அங்கே சி இருந்துச்சுன்னா இந்த ப்ரைமரில் வந்து என்ன செய்யணும்? சி. ஸோ இப்படி அந்த நைட்ரோஜினஸ் ஆடிங்க்கு பேர் தான் என்னது? சிந்தசிஸ் அல்லது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பேர். So denaturation step, annealing, then extension step. Extension. So steps are repeated again to generate multiple forms of the desired DNA. This process is called DNA amplification. So இது எதுக்காக இந்த DNA நம்ம amplify பண்ணணும் அப்படின்னா it is referred to as reverse transcription. அதாவது in this process RNA molecule must be converted to complementary DNA by the enzyme reverse transcriptase. The complementary DNA then serves as the template for PCR. ஓகேவா? ஆர்என்ஏயை டிஎன்ஏயை ஆர்என்ஏயாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்ன என்சைம் மூலமாக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், அதுக்கு பேர் தான் சிடிஎன்ஏ. அதுதான் இந்த பிசிஆரில் வந்து டெம்ப்ளேட்டாக ஒர்க் பண்ணுது. பாருங்கள், இதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ 3 ஸ்டெப்: டீநேச்சுரேஷன், அனீலிங், இலாங்கேஷன் அல்லது எக்ஸ்டென்ஷன். ரிப்பீட்டடாக அந்த ஸ்டெப்ஸ் வந்து நல்லா தெரியணுங்கிறக்காக. ஸோ ரைட் த ஸ்டெப்ஸ் ஆஃப் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். டீநேச்சுரேஷன் என்ன டெம்பரேச்சரில் என்ன நடக்குது, அனீலிங் என்ன நடக்குது, இலாங்கேஷன் என்ன நடக்குது. ஸோ இந்த பிசிஆர் டெக்னிக்ஸ் வந்து 5 மார்க் கொஷினுக்கு நீங்கள் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ், செகண்ட் ஸ்லைடில் இருக்குது. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் இன் பிசிஆர். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? டீநேச்சுரேஷன். ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது டபுள் ஸ்டாண்டர்ட் என்ன செய்யுது? ரெண்டாக பிரியுது. ஸோ இட் வாஸ் ஆக்டஸ், போத் ஆர் ஆக்டஸ் அ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அனீலிங்கில் 68 டிகிரி அல்லது 55 டிகிரி சென்டிகிரேட்டில் அது நடக்கும். டிஎன்ஏ ப்ரைமர் இஸ் அட்டாச்டு வித் த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அண்ட் தென் அட்டாச்சிங் ஆஃப் டேக் பாலிமரேஸ் என்சைம் இல்லையா, அதான் அனீலிங். அண்ட் elongation அப்படின்னா continuously it move along with DNA polymerase adding the nitrogenase bases to the appropriate to the template strand. ஓகேவா? அதான் வந்து elongation. அது எந்த டெம்பரேச்சரில் நடக்குது. ஸோ இந்த வந்து steps involved in polymerase chain reaction. This is an important 5 mark question. Then ஸோ இப்படி நம்ம டிஎன்ஏ ஆம்பிளிஃபை பண்ணுறோமா? ஸோ ஹவு இட் வாஸ் இன்வால்வ் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ். கிளினிக்கல் அதாவது பாக்டீரியல், வைரல், இந்த டிசீஸ்க்கு வந்து இந்த ஜெனட்டிக் டிசீஸு இதுக்கெல்லாம் இந்த டிஎன்ஏ வந்து இந்த டிஎன்ஏ வந்து நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி டிசீஸ் டயக்னோசிஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது
infectious disease. Pathogen is present in the clinical specimen. The DNA will be present or not அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் PCR. இப்போ பாருங்க கரோனால கூட PCR டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? And DNA has a unique sequence that can be detected by PCR. அது வந்து ஒரு நானோ மாலிகுல் இல்லையா? ஸோ அதனால PCR மூலமா ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். Employed in prenatal diagnosis of inherited disease by using chorionic villi samples and cells from amniocentesis. ஸோ பேபிஸில் ஸோ யூட்ரஸில் இருக்கும்போது ஹெரிடிட்ரி டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த PCR techniques will be involved. அடுத்து டிசீஸ் லைக் சிக்கிள் செல் அனிமியா, தாலிசிமியா, ஃபீனைல் கீட்டோனேரியா இதெல்லாம் வந்து பிசிஆர் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. தென் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முந்தின லெசனில் படிச்சிங்க. காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஃப்ரம் பிசிஆர் இஸ் அ வேல்யூபிள் டூல் ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் மானிட்டரிங் ரெட்ரோவைரல் இன்ஃபெக்ஷன், tuberculosis by Mycobacterium tuberculosis. Virally induced cancers like cervical cancer caused by papillomavirus can be detected by PCR. Sex of human beings and livestock embryos fertilized in vitro can be determined by PCR by using primers and DNA probes specific for sex chromosome. PCR technique is also used to detect sex-linked disorders in fertilized embryo. Okay, ma'am. ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸில் கிளினிக்கலி பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிசிஆர் இன் கிளினிக்கல் ஃபீல்டு அது ஒரு செப்பரேட்டாக 5 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். தென் அப்ளிகேஷன். ஸோ டிஃப்ரென்சஸ் இன் த ஜீனோம்ஸ் ஆஃப் 2 different ஆர்கானிசம். ஸோ இப்போ ஒரு மங்கியுடைய ஜீனோம் குரோமோசோமையும் ஹியூமனுடைய குரோமோசோமையும் கம்பேர் பண்ணணும், டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிசிஆரில் பண்ணலாம். வெரி இம்பார்ட்டன்ட் த ஸ்டடி ஆஃப் எவல்யூஷன், மோர் ஸ்பெசிஃபிக்கலி ஃபைலோஜெனட்டிக் எவல்யூஷன் ஸ்டடிக்கு இது யூஸ் ஆகும். Amplify even minute quantities of DNA from any sources like hair, mummified tissues, bones or fossilized materials. Used in the field of forensic medicine. So forensic medicine la use ஆகுது. Then amplified DNA is used to develop DNA fingerprint பார்த்தோம்ல, DNA fingerprintக்கு இந்த பிசிஆர் வச்சு தான் இப்போ வந்து ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கிடச்சிருக்கு ஒரு சஸ்பெக்டுக்கு, ஒருத்தரை சஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருடைய டிஎன்ஏயும் நம்ம வந்து ஆம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும்னா அந்த பிசிஆரில் தான் பண்ணுவாங்க. அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிரிமினல்ஸ், amplification of specific DNA segment to be used in gene therapy. இப்போ ஜீன் தெரப்பிக்கு நம்ம வந்து ஒரு இன்சுலின் ஜீனை எடுத்துட்டு இந்த பிசிஆர் மூலமா ஜீன் நிறைய என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர். ஸோ தீஸ் 3 5 மார்க் கொஸ்டின் இன் திஸ்